இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கான எக்ஸசைஸ் தான். ஜென்ரலி இந்த ஓவர் வெயிட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் நீ பெயின் வந்துடுமா, அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இன்னும் ஓவர் வெயிட்டாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜஸ்ட் ஒரு 5 எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரியும் இருக்கும், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்படி ரிலாக்ஸ்டாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரே இடத்துல ஜஸ்ட் வாக்கிங் பண்ணணும். ஜஸ்ட் கீப் வாக்கிங் இப்படி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆன் த ஸ்பாட் வாக் பண்ணுறனால உங்களுக்கு வந்து உங்களோட கால் மசில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் கை மசில்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கார்டியாக் உங்களோட ஹார்ட் மசில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஸ்லோவாக தான் நம்ம இதை பண்ணுறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 of 2 sets பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 to 30 seconds வரைக்கும் இது பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வி வாக், அதாவது 1 2 3 4 இப்படி பண்ணும்போது கையை அப்படி வச்சுக்கோங்க. கையை அப்படி வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸ்டார்ட். உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்தது அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ கீழே குமிஞ்சிக்கிட்டே பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஏன்னா கீழே வந்து நீங்கள் இப்படி நெக்கை பெண்ட் பண்ணிங்கன்னா நெக்குக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு முட்டி வலி இருக்குது, இல்லை ஹீல் பெயின் இருக்குது அப்படின்னா ஷூஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் உங்கள் நீயை பெண்ட் பண்ணி இப்படி டச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் டச் பண்ணணும். ஸ்டார்ட். ஒரே கால் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் டச் பண்ண முடியல அப்படின்னா இவ்வளோ தான் வருது அப்படின்னா அந்த ரேஞ்சும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சேஞ்ச் யுவர் லெக். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போதும் இல்லை ஜென்ரலாக நீங்கள் எக்ஸசைஸ் எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ரீதிங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும். பிரெத் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி தலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் காலை தூக்கி நீ டச் பண்ணும். எப்படின்னா ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு. ஸோ மாற்றி டச் பண்ணும். ஸ்டார்ட். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு கை கால் அப்படி தூக்கி அசைக்கும் போதே மூச்சு வாங்கும், ஒரு மாதிரி தலை சுத்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 5 கவுண்ட்டாக கூட பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு 2 கையுமே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணும். இப்படி தூக்கி டச். நெக்ஸ்ட்டு இப்படி தூக்கி டச். ஒருவேளை உங்களால் டச் பண்ண முடியலன்னா எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 10 கவுண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இது எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிறதும், அதே மாதிரி நிறையா ஒபீஸ், அதாவது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசும்போதே மூச்சு வாங்கும். ஸோ அது எல்லாமே இந்த சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த செட் ஆஃப் ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே உங்கள் ப்ரீதிங் பேட்டர்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.